வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேங்கண்ணா. வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேங்கண்ணா. நான் வந்து அதுல வந்து நான் சேலஞ்ச் கட்டுறேங்கண்ணா. வந்து என்னோட ஃபாதர் என்னோட மதர். ஆமாங்க. இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறனாங்கன்னா சரியான முறையில பராமரிப்பு இல்லாத காரணங்கள் அதனோட ஒழுக்கத்துக்காகத்தான் நம்ம இது போறோங்க. ஆமா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து அந்த இது வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அண்ணா போன வீடியோல அப்படியே உங்க கிணலை பத்தி காமிச்சு ஆமாங்கண்ணா. என்னென்ன பிரீட் இருக்கு, என்னென்ன எல்லாம் லிட்டில்மெண்ட் ஆக போகுதுன்னு எல்லாமே சொல்லிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா குட்டி இருக்கு அப்படிங்க. அண்ணா குட்டி வந்து எங்கிட்ட இப்போ இந்த ஃபாதருக்கு போட்ட குட்டி வந்து இருக்குங்கண்ணா. மொத்தம் வந்து 8 குட்டிங்கண்ணா. இந்த ஃபாதர்? ஆமாங்கண்ணா, இந்த ஃபாதருங்கண்ணா. மொத்தம் ஆமாங்கண்ணா. எப்படின்னா புஸ்கோட்ல சேர்மாண்ணா? ஆமாங்கண்ணா, இது புஸ்கோட்டுங்கண்ணா. இதுக்குண்டான குட்டி தான் நம்ம இருக்குங்கண்ணா. ஆமா, பார்க்க போறோங்கண்ணா. அப்படி இவர மாதிரியே இருக்கு. ஆமா, இவங்களாட்டவே இருக்காங்கண்ணா. இன்னும் வந்து நல்ல போல போல பிள்ளை அப்படி. ஆமாங்கண்ணா. ஆமாங்க, இது சூப்பரா இருக்குண்ணா. ஆமாங்க. ஆமாங்க, 8 பப்பிங்கண்ணா. 8 பப்பில 3 பப்பி கொடுத்துட்டுங்கண்ணா. 5 பப்பி இருக்காங்கண்ணா. 5 பப்பி? ஆமா, 5 பப்பி இருக்காங்கண்ணா. ஆமாங்கண்ணா. எத்தனை நாள் குட்டினா? அண்ணா இப்போ கரெக்டா 45 நாள் ஃபர்ஸ்ட் வேக்சின் டைம் ஆச்சுங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் வேக்சின் டைம் ஆச்சுங்க. டீடைலா சொன்னீங்கன்னா நல்லா. ஆனா இந்த பப்பீஸ் நம்ம வாங்குறது பத்தி பிரச்சனை இல்ல. சரிங்கண்ணா. மெயின்டைன் பண்றத பிரச்சனை. டெஃபினட்டாங்கண்ணா. வாங்கி ரோட்ல விட்டுட்டு போறாங்க. ஐயோ, அப்படி எல்லாம் விடக்கூடாதுங்கண்ணா. நான் பாக்குறேங்க. சரிங்கண்ணா. எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு லேப் ஒண்ணு. சரிங்க. ஒரு அற்புதமான லேப் அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்க. அத நான் வீடியோ எடுத்து காட்டலாம்னு பார்த்தா வேண்டாம், யாருன்னு தெரியல, அவங்க மனசு சங்கடமா இருக்கும் அப்படின்ட்டு. அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இந்த பப்பீஸ் எல்லாம் வாங்குறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமாங்கண்ணா. மெயின்டெனன்ஸ் ஆனா மெயின்டெனன்ஸ் வந்துங்கண்ணா ஃபர்ஸ்ட் வேக்சினுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வேக்சின், செகண்ட் வேக்சின், தேர்ட் வேக்சின் மொத்தம் ஒரு பப்பிக்கு வந்து 3 வேக்சின் பண்ணுங்க. ரேபிஸ் வேக்சின் கம்பல்சரி பண்ணணுங்கண்ணா. ரேபிஸ் வேக்சின்ங்கிறது வெறிநாய் கடி. ஆமா, வெறிநாய் கடி ஊசிங்க. அந்த வெறிநாய் கடி ஊசிங்கிறதுங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நீங்க நிறைய இதுல பாத்திருப்பீங்க. இதுல ஆன்லைன்ல எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ரேபிஸ் வர்றது இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறனாங்கன்னா சரியான முறையில பராமரிப்பு இல்லாத காரணங்களால தான் அந்த நாய்க்கு ரேபிஸ் வர்றது. அப்புறம் இதுக்கு நமக்கு ரேபிஸ் வர்ற காரணம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தடுப்பூசி வந்து கரெக்டான முறையில போடணுங்கண்ணா. கட்டாயம் போடணுங்க. ரேபிஸ் ஊசி இதுக்கும் போடணுங்கண்ணா. நாமளும் வந்து வருஷம் ஒரு டைமோ 2 வருஷத்துக்கு இருக்கோ நம்ம வந்து போட்டுக்கணுங்கண்ணா. நாங்கெல்லாம் வந்து கம்பல்சரி ரேபிஸ் ஊசி போட்டுக்கிறோங்க. வருஷத்துக்கு ஒருக்கா போட்டுக்கிறோங்கண்ணா. ஆமாங்க. இது நீங்க இத்தனை நாள் குட்டிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா குட்டி நான் மொத்தம் இந்த ஃபீல்ட்ல மொத்தம் 7 வருஷமா இருக்கிறேங்கண்ணா. ஆமா, கொஞ்சம் இப்போ ஒரு கெனல் ஃபார்மோட பண்றது வந்து இப்போ 2 வருஷ காலமா 3 வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆமாங்கண்ணா. உங்க கெனல் பயணம் எப்படி இருக்கு? உங்க பயணம் எப்படி இருக்கு? ஆனா பயணம் அனைத்து நேரம் ஒரே போல இருக்கிறது இல்லைங்கண்ணா. லாபமும் இருக்குதுங்கண்ணா, நஷ்டங்களும் இருக்குதுங்கண்ணா. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல லாபம் இருக்குதுங்கண்ணா, எதிர்பார்க்காத நேரத்துல நஷ்டமா இருக்குதுங்கண்ணா. குட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கீங்க. ஆனா 5 இருக்குதுங்கண்ணா. இன்னொன்னு உள்ள இருக்குங்க. ஆமாங்க, 5 இருக்கு. மொத்தம் 8 பப்பிங்கண்ணா. 8ல 3 கொடுத்துட்டாங்கண்ணா. இதுல எவ்வளவு மேல்னா எவ்வளவு ஃபீமேல்னா? ஆனா 4 மேலுங்கண்ணா. 4 மேல் 4 ஃபீமேலுங்கண்ணா. எவ்வளவு மேல் இருக்கு? இப்போ வந்து எங்கிட்ட 2 மேல் இருக்குதுங்கண்ணா. மேல் பூராமே போயிடுச்சு. ஆமாங்கண்ணா, 2 மேல் இருக்குதுங்கண்ணா. 3 ஃபீமேல் இருக்குதுங்கண்ணா. ஃபீமேல் அதிகமா வாங்க மனப்பக்குவம் தாங்கண்ணா. ஆனா இது அப்படி இருக்காதுங்க. எதுக்காக நம்ம ஃபாரின் பிரீட் போறோங்க? அது வந்து அந்த குவாலிட்டியுமே அதனோட ஒழுக்கத்துக்காகத்தான் நம்ம இது போறோங்க. ஆமா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது வந்து அந்த இதப்போ ஹீட் டைம் அப்போ வந்து ரத்த ஒழுக்கம், அதாவது ப்ளீடிங் ஒழுக்கம், நாயை வந்து நிறைய தெருநாய்களை கூட்டிட்டு வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி எல்லாம் பார்த்தா நீங்க 35 நாய் இருக்குதுங்கண்ணா. ஒரு நாட்டு நாயோட இங்க எதுவும் கிடையாதுங்க. சொல்லுங்க, மனுஷனே உள்ள வர முடியாதுங்க. சரிங்களா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் பப்பி தாராளமா எடுக்கலாங்கண்ணா. ஆமாங்க. ஆமாங்கண்ணா. ஆனா மதர் வந்து எனக்கு இன்னொரு பக்கம் இருக்காங்கண்ணா. ஆமாங்க. மேட்டிங் வந்து அவங்க எங்கிட்ட வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் குட்டி எல்லாம் மொத்தமா நான் எடுத்துட்டு வந்துட்டேங்கண்ணா. நானு ஆமா எடுத்துட்டு வந்தேன். ஆனா இல்லைங்கண்ணா, நான் மொத்தமாவே எடுத்துட்டு வந்துட்டேங்க. நானு ஆமா எடுத்துட்டு வந்தேங்கண்ணா. நான் கொடுத்த ஃபீமேல் தானுங்கண்ணா. நான் கொடுத்த ஃபீமேல் தானுங்க. அப்புறம் அதனால நான் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேங்கண்ணா. வெயில் பயங்கரமான வெயில். ஆமாங்கண்ணா. இத பத்தி ரேட் சரிங்கண்ணா. சொன்னீங்கன்னா சரிங்க. அப்புறம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதான் மொத்தம் 5 பப்பி இருக்குதுங்கண்ணா. 5 பப்பில வந்து 2 மேலுங்கண்ணா,
3 ஃபீமேல் எங்கிட்ட இருக்குங்கண்ணா. ஃபாதர் இவங்க தான் ஃபாதருங்கண்ணா. நான் ரேட் வந்து கஸ்டமருக்கு வந்து பெர்ஃபெக்டான ரேட் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. நல்ல ரேட் பண்ணி கொடுக்குறேங்க. அதுல என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. நான் ஒரு வேக்சின் ஃபர்ஸ்ட் வேக்சின் நான் பண்ணி கொடுத்துறேங்க. நான் அது ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேங்க. நான் அதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாதுங்க. 850 ரூபா வருதுங்கண்ணா ஃபர்ஸ்ட் வேக்சின். அது வந்து நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேங்க. நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்து இந்த சேனல் என்னங்கன்னா இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த சேனல் மூலியமா வர்றவங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் ஆகும், ஒரு வேக்சின் ஃப்ரீயாவும் பண்ணி கொடுத்துறாங்க. ஆமாங்க. இந்த ஆனா நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் சொல்லியிருக்கிறேங்கண்ணா. நானு ஆமா சூழ்நிலைக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க. இந்த வீடியோ பாத்துக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாமே இதை கேட்பாங்க. ஆமாங்கண்ணா. சொல்றேங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. சரி, இதோ ரேட்டையும் சொல்ல முடியுமாண்ணா? ஆனா ரேட் நான் சொல்லிங்க, கஸ்டமர் கூப்பிட சொல்லுங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன். புஸ்கோட்ல சேருமா டபுள் அந்த மாதிரி? ஆனா இது வந்து புஸ்கோட் சேருங்கண்ணா, ஃபாதர் ஆர்டர் சேருங்கண்ணா. நான் அதனாலதான் ஆமா இது இடத்த வருவாப்பிள்ளைங்கண்ணா. அது இது மதர் என்ன எந்த மாதிரினா? ஆனா மதர் வந்து லாங் கோட்டுங்கண்ணா. ஏன்னா இப்ப பப்பீஸ் வாங்குறவங்க எல்லாமே சரிங்கண்ணா. மதர் ஓகே. இப்ப ஃபாதரை பாத்தீங்க, சரி பாக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான வீடியோ வந்து நான் வாங்கி கொடுத்துறேங்க. நான் ஆமாங்கண்ணா. இப்ப நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? என்னங்கண்ணா? பப்பீஸ் வாங்குறவங்க சரிங்கண்ணா என்ன எதிர்பார்க்கறாங்க? ஆனா அவங்க வந்து நல்ல குவாலிட்டி வேணுங்கிறது வரங்கண்ணா, ரேட் கம்மியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கண்ணா. ரேட் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப இந்த குவாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்கண்ணா. இந்த குவாலிட்டி ஆமாங்கண்ணா. இந்த குவாலிட்டி வந்து 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 3000 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்கண்ணா. அப்புறம் அது வந்து என்னால பண்ண முடியாதுங்கண்ணா. என்னோட குவாலிட்டிக்கு என்னோட ரேட்டுங்கண்ணா. அவ்வளவுதாங்கண்ணா. பெஸ்ட் ரேட்டுங்க, பெஸ்ட் குவாலிட்டிங்க. நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்கிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ்ல எப்படினா இருக்கு நம்ம கிட்ட? ஆனா அதாவது என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்லா அப்ரோச் இருக்குங்கண்ணா. நானும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்க. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் பாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெறும் டைம் பாசிங் மட்டும் கூப்பிடுறாங்க. வெறும் போட்டோஸ் அனுப்புங்க, வீடியோஸ் அனுப்புங்க அப்படிங்கிறப்பங்கன்னா கால்ஸ் அன்னெசரி கால்ஸ் அதிகமா வருதுங்க. அன்னெசரி கால்ஸ் வரப்போ எனக்கு வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கண்ணா. அவங்களுக்கு தேவையானதை சொல்ல முடியலைங்கண்ணா என்னால. ஆமாங்கண்ணா. 2 டைம் கால் மீட்டிங் வந்து பார்க்குறாங்கண்ணா. வந்து பார்த்துட்டு சரி கால் என்னால நான் வேற ஒருத்தங்கிட்ட டைம் பாஸ் கஸ்டமர்ஸ் பேசிட்டு இருந்தேன்னா அவங்க கால் கட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாங்கண்ணா. நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்க எல்லாம் போன் பண்றவங்க எல்லாருமே பப்பீஸ் வாங்குறாங்களா? ஆனா இல்லைங்கண்ணா. ஆனா அதாவது 100 போன் கால்ல 2 பேர் வாங்குறாங்கண்ணா. 100 போன் கால் பண்ணா ஒரு 2 பேர் தான் வாங்குறாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஓகே. இந்த பப்பீஸ பத்தி வேற ஏதோ டீடைல்ஸ் இருக்கானா? ஆனா டீடைல்ஸ் அதான் நான் ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணி கொடுத்துறேங்கண்ணா. டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்ணிடுறேங்கண்ணா. வாங்குறாங்கன்னா எந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி அனுப்புவீங்க அவங்க? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வந்து என்னென்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து 5 விஷயத்த சொல்லுவாங்கண்ணா. ஒரு பப்பீஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிவார்மிங் வந்து எப்பப்போ பண்ணணும், என்ன டைம்ல பண்ணணும். 2வது வேக்சின் எப்போ பண்ணணும், என்னென்ன டேட்ல பண்ணணுங்கண்ணா. மொத்தம் எத்தனை வேக்சின் பண்ணணும். 3வது ஒரு டிக்ஸ் கிளீனினஸ் அது எப்படி வச்சுக்கணும். 4வது ஃபுட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுவோங்கண்ணா நானு. ஆமாங்கண்ணா. ரேபிஸ் வேக்சின்னா என்ன, இது டிவார்மிங் எப்படி பண்ணணும், இது நமக்கு ரேபிஸோட சிம்டம்ஸ் எல்லாம் என்ன, எல்லாமே நான் வந்து போட்டோஸோட நான் இது போட்டு விட்டுருவேன். எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நான். ஆமா. நீங்க சொல்ற மாதிரியே எல்லாம் பராமரிக்கிறாங்களா? நான் அது ஆண்டவனுக்கு தான் தெரியுங்கண்ணா. நான் என்னோட கடமை நான் ப்ராப்பரா செஞ்சிடறேங்கண்ணா. ஆமாண்ணா. பல கஸ்டமருங்கண்ணா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன கஸ்டமரு பால் பச்சை பால் கொடுக்காதீங்க, பச்சை முட்டை கொடுக்காதீங்கிறாங்கண்ணா. கொடுத்துட்றாங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருதுங்க, நீங்க கொடுத்தது சரியில்லை அப்படிங்கிறாங்கண்ணா. அது என்னால ஏத்துக்க முடியலங்கண்ணா. ஆமாங்க. அதாவதுங்கண்ணா குட்டி வாங்கிட்டு போய் நான் கொடுக்குறப்பங்கண்ணா நான் இது போட்டோ வீடியோஸோட தான் கொடுக்குறேங்கண்ணா. அவங்க எடுத்துட்டு போறப்ப போட்டோ வீடியோஸா எடுத்துட்டு தான் கொடுக்குறேங்க. அப்ப குட்டி நல்லா இருக்குங்க. 1 மாசம் ஒரு வாரம் கழிச்சு குட்டி சரியில்லைங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து கொடுத்துருக்கிற ஃபுட்டு வந்து சரியில்லாம கொடுத்துறாங்கண்ணா. ஃபுட் எல்லாம் வந்து ப்ராப்பரா கொடுக்கணுங்கண்ணா. போனோடனே பீஃபை கொடுத்துறாங்கண்ணா, போனோடனே சிக்கன் கொடுத்துட்றாங்க, போனோடனே வந்து பச்சை பாலை கொடுத்துட்றாங்க. வயிற்றால 2 டைம் போச்சுன்னா குட்டி கடை எடுத்து போயிருதுங்கண்ணா. குட்டிக்கு வந்து பார்வை வந்துருதுங்கண்ணா. 2 டைம் வந்து டிசென்ட்ரி ஆயிடுச்சுன்னா அது பார்வை வந்துருங்கண்ணா. எந்த மாதிரி நோய்கள் வந்து குட்டியை காப்பாற்ற முடியாது அண்ணா? பார்வை வைரஸுங்கண்ணா மிக மிக உயிர்க்குள்ளிங்கண்ணா. அது வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 95% காப்பாற்ற முடியாதுங்கண்ணா. ஒரு 5% தான் காப்பாற்ற முடியுங்கண்ணா. குட்டி வாங்குறவங்க எந்த மாதிரி பராமரிச்சா நல்லா இருக்கும் அண்ணா? இதுக்கு வந்துங்கண்ணா இளங்குட்டிக்கு வந்து சாப்பாடு, தயிர் இதை வந்து நல்லா மிக்சியில அரைச்சுங்கண்ணா 3 வேளை அந்த மாதிரி ஃபுட்டு மட்டும் கொடுக்கணுங்கண்ணா. சாப்பாடு, தயிர் அவ்வளவுதானுங்க. பால் கொடுக்கவே கூடாதுங்கண்ணா. பால் பச்சை பாலா இருக்கட்டும், காய வச்ச பாலா இருக்கட்டும், பச்சை முட்டையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சீக்கிரமே கண்டாமினேஷன், தட் மீன்ஸ் கிருமிகள் தொற்றுக்கூடிய இருக்கக்கூடியதுங்க. அந்த ஒரு கிருமி தொற்றாகி வயிற்றடுப்பு வந்ததுங்கன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரம் இது வந்துருங்கண்ணா.
பார்வா வைரஸ் ஆமாங்க. சரி, அவ்வளவுதான். நம்ம பப்பீஸ் வாங்குறவங்களுக்கு இதுதான் வந்து இந்த குட்டிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. மீதி இந்த வேக்சின் 3 வேக்சின் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கஸ்டமர் எனக்கு சொன்ன கடத்த நான் ஃபர்ஸ்ட் வேக்சின் நானே பண்ணி கொடுத்துன்னு முடிவு பண்ணிட்டேங்க நான். ஆமாங்க சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க. ஆனா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு இன்னொரு டைம் நம்பர், உங்க கிணல் எங்க அமைஞ்சிருக்கு? ஆனா செந்தூர் கிணலுங்கண்ணா, இது செங்கோடம்பாளையம் முத்தூருங்கண்ணா, நியர் காங்கேயத்துக்கு போத்தலைங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்கண்ணா. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9566916725 9095016725. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னங்கன்னா, டைம் பாஸ் கஸ்டமர்ஸ் வேணாங்கன்னா, வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கட்டாயம் கூப்பிட்டுங்கன்னா நான் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேங்கண்ணா. டெஃபினெட்லி. அழகா இந்த வெயிலையும் பதில் சொல்லியிருக்கீங்க. எப்ப கேட்டாலும் அந்த சலிக்காம எங்களுக்கு பதில் சொல்லி எங்களுக்கு வீடியோ கொடுக்குறது மனோகர் அண்ணன், ரொம்ப நன்றி. நன்றிங்க. இந்த பப்பீஸ் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பப்பீஸ் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளே ஃபுல்லா கொடுங்கண்ணா. இதோட ஃபாதர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா கீழே உட்காந்துருக்குது. அப்படி நீங்க நிறைய பேர் விரும்புவாங்க. ஆமாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் வந்து ஒரு பப்பி வந்து இங்க இருந்து அங்க இருந்து எடுத்து கொடுக்கறது இல்லைங்கண்ணா. ஃபாதர் மதர் எங்க இருக்குதுங்கண்ணா, வந்து பாக்குற மாதிரி தான் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேங்கண்ணா. வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேங்கண்ணா. நான் வந்து அதுல வந்து நான் சேலஞ்ச் கட்டுறேங்கண்ணா. வந்து என்னோட ஃபாதர் என்னோட மதர் வந்து நீங்க பார்த்து நீங்க எடுத்துங்க, திருப்தியானதுக்கு அப்புறம் எடுத்துங்க. நான் இங்க இருந்து அங்க எடுத்து கொடுக்குறது, அங்க இருந்து எடுத்து கொடுக்குறது கிடையாதுன்னா, என்னோட ஃபாதர் மதர் வந்து பார்த்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதாங்கண்ணா. 2 மாசத்துக்கு கூட எவ்வளவு குட்டிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு? ஆனா குட்டிகள் இவ்வளவுதாங்கிறத அனைத்து ஆண்டவன் கையிலுங்கண்ணா. எதிர்பார்க்கப்படுகிறதுங்கண்ணா. ஒரு 6 to 7 லிட்டர் மட்டும் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்க்கப்படுகிறதுங்கண்ணா. ஆமாங்க. பெரிய ஒரு பெரிய பட்டாளமே ஆமாங்கண்ணா. ஆமாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல நல்லதுங்க. டெஃபினட்டா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிங்க. நன்றிங்க.